போடு டான்ஸை போடுடா. எவன்டா முன்னாடி வந்து நிற்கிறது? ஓகே, வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சா? சரி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிளாக் கேமர் எஃப்எஃப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, சரி இன்றைக்கி தானே புதுசாக வீடியோ போடுறோம். சரி, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு கிளாஸ் கோடு மேட்ச் போனதை ரெக்கார்டு பண்ணோம். கிளாஸ் கோட் ரேங்க்டு போனதை அதில் நம்ம எப்படியெல்லாம் அடி வாங்கி மிதி வாங்கி இருந்தோன்றதை பற்றி தான் இதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அட்ரா அவனை 10 தான் நான் ஒரு இது. ஐயோ இவனை போடுறான். ஐயோ என்னடா இவன் இங்கிட்டு ஓடுறான். அவனை அட்ரா. உன்னை நான் கையாலையே குத்தா பண்ண மாட்டேன். நான் தாண்டா கெத்து, மிச்சம் எல்லாரும் எத்து. ஐயோ பாடி நல்ல வேலை. ஐயோ என்னடா அடிச்சு விட்ட. சரி, அண்ணன் உன்னை அடுத்த மேட்சில் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ எப்படி அடங்குறன்றதை நான் பார்க்குறேன்டா. டேய் இந்தருமா மெடிக்கெட் போடாமல் சீக்கிரம் அடி போய். அட்ரா வேறு லெவலு 17 குறைச்சிட்டு ஒரு கில் எடுத்துகிட்டு போயிட்டானே. சரி பரவாயில்ல. அட்ரா அவன் வெண்டானி வெடிக்கெட் போட்டிகிட்டு இருக்கான். ஐயோ வந்து 2 பேரையும் பிஸ்டாலேயே குத்தி விட்டான். நம்மளுக்கு எத்து மிச்சம் எத்து. அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அண்ணன் தாம்சன் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள வெளுத்து கட்டுறேன். அச்சோ ஒரே ஒரு காளான் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடலாமா? சரி எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சுட்டு போவான். அப்படியே போயிட்டே இருக்கும். என் தலைமையில ஒரு பொண்ணு ஏறி நிற்கிது. வெரி பேட். ஐயோ திரும்பி என் தலைமையிலே ஏறி நிற்கிது அந்த பொண்ணு. நான் வந்து ஏறுறேன். அந்த பொண்ணு மேலேந்தி கீழே குச்சி வருது. பாவம் பச்சை பிள்ளை. இந்த வீடியோ ஒரு 9-10 நிமிஷம் போயிருக்கும். 10 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே போய்ட்டு இதை பார்த்துட்டு வந்துடலாம். டான் அப்படியே வந்துடலாம். இங்கிட்டு வந்துக்கோ. அட்ரா இங்கிட்டு எவனோ ஒருத்தன் இது இந்த பவரை போட்டுட்டு ஓடிடலாம். பவரை போட்டுட்டு ஓடுன்னு ஓடிடலாம். டோய் வாங்கிக்கோ ஹெட்சாட்டு. வேற லெவல் ஹெட்சாட்டு. வேற லெவலு. இந்த மேட்ச் நம்மளை அடிப்பாங்களோ அடிக்க மாட்டாங்களான்னு பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். அப்படி தாவு. உட்கார உட்காந்து போனால் தான் ஐப்பாடி கீழே கொச்சாச்சு. அப்படியோ வந்துட்டோம். அவனை அட்ரா. பாவம் இந்த பொண்ணு யார் பெற்ற பொண்ணும் வந்து நினைட்டு நம்ம கிட்ட அடுத்து வாடா வாங்கிக்கோ. 2 கில் வெற்றிகரமாக பண்ண போகிறோம். இது 2வது கில்லு, அது 3வது கில்லு. மொத்தம் 3 கில் பண்ணிவிட்டோம். நம்ம வேறு லெவல் வெறித்தனம் தான். இங்கே தாண்டா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது நான் எப்படி சொல்லுவேன்? நான் என்னாக போவேன். போடு நம்மளால் நாக் பண்ணிட்டேன். ஏன்னா நான் அவனை ரிவ்யூ பண்ண போனால் இங்கிட்ட நம்மளை அடிக்கிறான். சரின்னு நான் என்ன பட்டேன். நீங்கள் என்ன நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். உள்ளர விட்டேன். போய்ட்டு மெடிக்கெட்டு போடலாம் உட்காந்து மெடிக்கெட் சுற்றினேன். சுற்றி இருக்கக்குள்ள அவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கத்து போயிட்டான்னு நினச்சிட்டு எப்படி வந்து சுட்டு பார்த்தா எவனையும் காணும். சரி விடுங்க, அந்த பக்கத்து வந்துட்டான் திரும்பி. அடே உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட எட்டி பார்த்தா அவன் அந்த ஓரத்தில் நிற்கிறான். நானும் அவனும் அந்த ஓரத்துலையும் இந்த ஓரத்துலையும் இருந்தோமா. அப்புறம் ஜோன் சுருங்கிட்டே வந்துச்சு. சின்னோட்டா வர்றதுக்குள்ள அவன் பட்டப்பாடு இருக்கே பாவம் பச்சைக்குள்ள ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். நான் ஒரு 4 நாள் சாத்துனேன். அப்புறம் எலிமினேட் நீங்கள் வெற்றி ஆயிட்டீங்க அப்படின்னு வந்துருச்சு. சரி வெற்றியை தான் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோடு உட்காந்துருந்தேன். இப்போ வந்து நம்ம அப்படியே கிளேனெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சா? சரி அப்படி தான் இருக்கும். நல்ல பிள்ளை. அப்படியே பார்ப்போம். அண்ணன் தாங்க எத்து மிச்சம் எல்லாரும் எத்து. நம்ம 2க்கும் ஸ்கின்னு வச்சுருக்கோம். 2 கண்ணுக்கும். அதனால 2 கண்ணையும் வச்சுக்கிட்டு அவங்கள பொட்டேர்னு சுற்றுலான்னு போயிட்டுருக்கேன். வெற்றி நடை போட்டு. சரி பார்ப்போம். வெற்றி நடை போட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் நம்ம டீமெல்லாம் வெறித்தனமாக பிளேயிங் பண்ணிட்டு இங்கே ஒருத்தன் வந்தானே சொல்லிட்டு அடிக்கலான்னு போனால் அதுக்குள்ளே நம்ம டீமுக்கு முடிச்சிட்டாரு. அப்புறம் அங்கேருந்து ஒருத்தன் அவனால் நம்மளை அங்கே ஒருத்தன் பார்த்தான். சரி அவனை பார்த்துட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்தா
முடியாந்தான். நம்ம டீமெட்டு இங்கேருந்து ஓடினா தான் நான் பார்க்கவே இல்லை. நம்ம டீமெட்டு ஓடி போய் அவனை இன்னொருத்தன் முடியாருவான். அவனையும் போட்டு 4 சாத்துனார். 2 பேரையும் சாத்தி விட்டுட்டு இங்கிட்ட வந்துட்டார். அங்கே பார்த்தீங்களா சுட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம டீம்ட்டு. இவர் என்னமோ அவங்க பக்கத்தில் ஓடுறாரு. நான் அவனை அடிக்கலான்னு பக்கத்தில் போனால் எனக்கு இந்த மேட்ச் ஒரு கில் கூட விட்டு வைக்கல. எல்லாம் கில்லையும் எடுத்துட்டாங்க. ஸோ சேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, நம்ம இந்த வாட்டி தானே ஒரு கில் எடுக்கலை, நெக்ஸ்ட் வாட்டி ஒரு கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு இன்னும் ஒரு 2 மேட்ச் இருக்குது. 2 மேட்சும் தொடர்ந்து நாங்கள் தான் ஜெயிப்போம், நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அது நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள். அப்படியே போயிட்டே இருந்தேன். தமிழையும் நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக தமிழையும் பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தா நல்லது தானே. சரி அப்படியே ஓடுன்னு ஓடும். நம்மளால் எப்படி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. நல்ல வேலை ஃபிஸ்ட்டு பவர் எடுத்துகிட்டு வந்தேன், இல்லைன்னா இந்த மேட்ச்சு அவ்வளோதான். அப்படி ஃபிஸ்ட்டு பவர் எடுத்துகிட்டு வந்து ஏன்டா அவனை குத்துடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் அவனை ஒரு சாத்தி விடுவேன். இங்கேருந்து ஒரு கில்லு, மொத்தம் 4 கில் ஆகிடுச்சா. அப்புறம் அங்கே ஒருத்தனை வந்துட்டு இருப்பான், அவனும் ஒரு 4 சாத்தி 5 கில் எடுத்துடுவேன். 5 கில் எடுத்துகிட்டு இவனை சுட்டு பார்ப்பேன். இவன் இன்னும் நாக்கில் இருக்கானா. நான் சுட்டு பார்த்துட்டு அச்சுட்டோ இந்த கண்ணை போட்டோமா, இந்த கண்ணை எடுத்துக்குவோம். இல்லைடா இது அங்கே ஆப்போனட்டில் எனிமி நிற்கிறான். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா எனிமி தெரியும். அங்கே தான் எனிமி நிற்கிறான். அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படியே மெதுவாக வந்தேன். அவன் என்னன்னா அங்கே போய் சுட்டிகிட்டு இருந்தான். அவன் 4 சாத்தி விட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சாத்துனா இங்கே ஒருத்தன் என்ன அடிச்சிட்டு அவங்களால போடுற 2 கிலோ வேலை போட்டுட்டு மெடிக்கெட்டு சுத்தலான்னு பார்த்துட்டு அப்படியே அந்த பவரை அமுக்கி விட்டேன். அந்த பவரை அமுக்கி விட்டுட்டு நம்ம ஏன் மெடிக்கெட் சுற்றணும், அந்த பவரை அமுக்கி விட்டுட்டு பேசாமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்தால் அந்த பவர் முடிஞ்சிச்சு. சரி நான் அவனை 4 சாத்தி விடுவேன், இந்த பக்கத்து தானடா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 27 ஹெச்பியில் நான் கஷ்டப்பட்டு அவனை முடிச்சு விட்டுட்டேன். அப்புறம் 3ஆவது மேட்சும் வின் ஆகிட்டோம். இன்னும் ஒரு மேட்ச்சு தான் இருக்குது. அந்த மேட்சும் வின் ஆகிட்டோம்னா நம்ம எல்லா மேட்சும் வின் ஆகிட்ட மாதிரி. சரி வாங்க அந்த மேட்சையும் வின் ஆக்கலாம். என்னடா நோய் அவனும் பேசலைன்னு நினைக்கிறீங்களா? வந்துட்டேன். இங்கே தான் நான் கெத்துன்னு காமிப்பேன். இதுதான் லாஸ்ட்டு மேட்ச்சு. எப்படியெல்லாம் நான் அடி வாங்கினேன், ஜெயித்தேன் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? சரி அப்படியே வந்து பார்த்தோம்னா பெரிய இடத்துல உட்காந்துருந்தேன். அங்கேருந்து ஒரு எனிமி ஓடினான். சரி அவன் எப்படி இங்கிட்டு தான் வருவானேன்னு பார்த்தா எங்கண்ணே எவனா ஸ்மோக் போட்டிருக்கான். எவன்டா அவன் ஸ்மோக் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அப்புறம் என்னன்னா அந்த பக்கத்து எனிமி வர ஆரம்பிச்சிட்டான். நம்பால் என்னன்னா எவனையோ பார்த்து சுட்டி இருந்தார். பார்த்தா அங்கிட்ட எனிமி வந்துட்டு இருக்கான். அவனும் ஒரு 4 சாத்தி விட்டு வேற லெவல் கெச்சட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட பார்த்தோம்னா இன்னொரு எனிமி வருவான். அவனையும் ஒரு 4 சாத்தி விடுவேன். இந்த வந்துட்டானா அவனை ஒரு 4 சாத்தி நாக்காக பண்ணி விடுவா. 4 சாத்தி நாக் பண்ணிட்டேன். திரும்பி ஒரு 4 சாத்தி கில் எடுத்துட்டேன். மொத்தம் இந்த மேட்ச்சில் நான் 11 கில் எடுத்தேன். லாஸ்ட்டில் நான் காமிக்க முடியாமல் விடிச்சிட்டாப்புன்னு பாய் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே ஆஃப் பண்ணிட்டேன். அங்கிட்ட ஆப்போனட்டில் 2 எனிமி இருக்காங்க. நீங்கள் 2 பேரையும் நான் தான் விழிப்பேன், வேறு யாரும் இல்லை. இங்கிட்ட கிளைனோட போட்டோன்னே அது போய்ட்டு அவனை விடுந்தோன்னா ஒரு எனிமி வருவான். அவனுக்கு செம டேமேஜ் விடுவோம். அவனை அப்படியே போட்டு தாக்கிட்டு இன்னொரு கிளைனோட போட்டு இன்னொருத்தனையும் கில் எடுப்பேன். அதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த கிளைனரில் அவன் டெத் ஆக மாட்டான், என் கண்ணில் தான் டெத் ஆகும். 4 சாத்தி விட்டு ஹெட்ஷாட் போட்டேன். ஹெட்ஷாட் கில் ஒரு பார்த்தா ஹெட்ஷாட்டே உள்ள. ஓகே வேறு லெவலில் போய் அடித்தாச்சு. இதான் நான் தமிழே நான் வச்சுருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள் இந்த ராக்கி குட்டி ஆடிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், லவ் யூ, பாய்.